திறமையான இளம் வயதினரும் சரியாக அடையாளம் காணப்பட்டு விருதுகள் அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். மூத்த கலைஞர்களுக்கு மட்டுமல்லாம வளர்ந்து வரக்கூடிய இளம் கலைஞர்களையும் அடையாளம் கண்டு மிக சரியானவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. நீங்களே பார்க்கலாம். 90 வயதான மதிப்புக்குரிய முத்துக்கண்ணம்மாள் அவர்களும் விருது பெறுகிறார்கள். இளம் இசையமைப்பாளர் அனிருத் அவர்களும் விருது பெறுகிறார். ராக்கெட் வேகத்தில் தங்கம் உயர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் தங்கத்தை விட கலைமாமணி விருதுக்கு மதிப்பு அதிகம் என்று முதலமைச்சர் கூறினார். இன்னைக்கு நாட்டில் தங்கத்தோட விலை என்னன்னு உங்களுக்கே தெரியும். ராக்கெட் வேகத்தில் ஒரு நாளைக்கு 2 முறை விலை ஏறிட்டு இருக்கு. இந்த விருது அறிவிச்ச அன்றைக்கு இருந்த தங்கத்தோட விலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலையும் ஒப்பிட்டு பார்த்தாலே புரியும். ஆனா அவ்வளவு மதிப்புக்குரிய வகையில் அமைந்திருக்கிறது. தங்கத்தை விட கலைமாமணின்னு புகழ் சேர்க்கும் பட்டத்துக்கு தான் மதிப்பு அதிகம். ஏன்னா இது தமிழ்நாடு தர்ற பட்டம். முத்தமிழ் கலைஞர்களை திராவிட அரசு போற்றி வருவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். உலகில் எந்த கலைஞருக்கும் எந்த அரசாங்கமும் இப்படி ஒரு பாராட்டு விழாவை நடத்துறதில்லைன்னு இசைஞானி அவர்களை குறிப்பிட்டார். என் மேல ஏன் இவ்வளவு பாசம்னு என்னால புரிஞ்சிக்க முடியலன்னு சொன்னார். இசைஞானி மேல இருப்பது நமக்கு இருப்பது என்ன என்று கேட்டால் கலை பாசம், தமிழ் பாசம், தமிழர் என்கிற பாசம். அதனால்தான் அந்த விழாவை எடுத்தோம். மொழி சிதைந்தால் இனமும் பண்பாடும் சிதைந்துவிடும் என்றார் முதலமைச்சர். மொழி சிதைந்தால் இனமும் பண்பாடும் சிதைஞ்சிடும். நம்ம அடையாளமே அழிஞ்சிடும். அடையாளம் அழிஞ்சா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம். தமிழர் என்ற தகுதியையும் சுயமரியாதை இழந்து வாழறதுல என்ன பயன்? அதனால கலைகளை காப்போம், மொழியை காப்போம், இதயத்தை காப்போம், இனத்தை காப்போம், அடையாளத்தை காப்போம். இதைத் தொடர்ந்து விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நடிகர்கள் விக்ரம் பிரபு, எஸ்.ஜே. சூர்யா, மணிகண்டன், பாடலாசிரியர் விவேகா, இயக்குனர் லிங்குசாமி, நடன இயக்குனர் சாண்டி உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் கலைமாமணி விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இசையமைப்பாளர் அனிருத்திற்கும் விருது வழங்கப்பட்டது. நடிகை சாய் பல்லவி மற்றும் இசைக்கலைஞர் மகதிக்கு முதலமைச்சர் விருது வழங்கி கௌரவித்தார். பின்னணி பாடகர் யேசுதாஸுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது மகன் விஜய் யேசுதாஸ் விருதை பெற்றுக்கொண்டார். யேசுதாஸ் காணொலி காட்சி வாயிலாக நன்றி தெரிவித்தார். நான் பெரிதும் மதிக்கின்ற இசை மேதை திரு எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் பேரில் தமிழ்நாடு இசை நாடக மன்றத்தால் வழங்கப்படும் சிறப்பு விருதினை எனக்கு கிடைக்க பெருந்துணை செய்த தமிழ்நாடு அரசுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடகி ஸ்வேதா மோகனுக்கான கலைமாமணி விருதை அவரது தாயார் சுஜாதா மோகன் பெற்றுக்கொண்டார். தமிழ்நாடு அரசின் பாரதியார் விருது முருகேச பாண்டியனுக்கும் முதுபெரும் நாட்டிய கலைஞர் முத்துக்கண்ணம்மாளுக்கு பால சரஸ்வதி விருதும் வழங்கப்பட்டன. விருது பெற்ற கலைஞர்களுக்கு தலா 3 சவரன் தங்கப்பதக்கமும் விருது பட்டயமும் வழங்கப்பட்டது.